தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தன்னை துன்புறுத்தும் நோக்கில் 5 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு கேட்டு உயர்நீதிமன்றத்தில் நடிகர் வடிவேலு வழக்கு. தான் நடிப்பதை தடுக்க தன்னை பற்றி தயாரிப்பாளர்களிடம் வடிவேலு தவறாக சித்தரித்ததாகவும் நடிகர் சிங்கமுத்து பதில் மனுவில் குற்றச்சாட்டு. லெபனான் மீதான இஸ்ரேல் தாக்குதலால் மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 1800 புள்ளிகள் சரிவு. முதலீட்டாளர்களுக்கு 11 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு. சென்னை மெரினா சாலையில் வரும் 6ஆம் தேதி வாகனங்கள் செல்ல தடை. விமான சாகச நிகழ்ச்சியை பார்க்க வருவோரின் வாகனங்களை தீவுத்திடல், ராணிமேரி கல்லூரி உள்ளிட்ட இடங்களில் நிறுத்த காவல்துறை ஏற்பாடு. பன்ருட்டி அருகே சடலம் வைக்கப்பட்ட ஃப்ரீசர் பெட்டியில் மின்சாரம் தாக்கி 12 பேர் மயக்கம். மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதி. தமிழ்நாட்டில் இன்று 14 மாவட்டங்களில் கனமழை பெய்யும். 7 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கோவை ஈஷா மையத்தில் காவல்துறை விசாரணை நடத்த உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு தடை. ராணுவத்தையோ காவலர்களையோ அனுமதிக்க முடியாது என திட்டவட்டம். இரு பெண் துறவிகளை அடைத்து வைத்திருப்பதாக ஈஷா மீது தொடரப்பட்ட வழக்குகள் உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றம். ஈஷா தரப்பின் மேல்முறையீட்டு வழக்கில் உத்தரவு. துணை முதலமைச்சர் உதயநிதிக்கான அதிகாரங்கள் குறித்து அக்டோபர் 8ஆம் தேதி முடிவு என தகவல். அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட வாய்ப்பு. திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோவிலில் நடிகர் ரஜினிகாந்த் மகள் சௌந்தர்யா வழிபாடு. மருத்துவமனையில் உள்ள தந்தை நலம் பெற வேண்டுதல். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிறையில் இருந்து திட்டம் தீட்டியதாக A1 குற்றவாளியாக நாகேந்திரன் சேர்ப்பு. தலைமறைவாக உள்ள சம்போ செந்திலை A2 குற்றவாளியாக குற்றப்பத்திரிகையில் சேர்த்தது காவல்துறை. நடிகை சமந்தா விவாகரத்து பெற சந்திரசேகர ராவின் மகன் காரணம் என வாய் தவறி பேசிவிட்டதாக தெலுங்கானா அமைச்சர் கொண்டா சுரேகா விளக்கம். தனது கருத்தை திரும்ப பெறுவதாகவும் அறிவிப்பு. திருமாவளவன் தன்னை பற்றி தரம் தாழ்ந்து பேசுவதாக தமிழிசை ஆதங்கம். மது ஒழிப்பு மாநாட்டில் திருமாவளவன் பேசியது கரும்புள்ளி என்றும் விமர்சனம். பாடகர் மனோவின் மகன்களை தாக்கியதாக 2 கைது. மனோவின் மனைவி கொடுத்த புகாரில் வழக்கு பதிவு. தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டியில் விவசாயிகள் காத்திருப்பு போராட்டம். மேட்டூர் அணையை திறந்து 2 மாதங்கள் ஆகியும் ஏரி பாசனத்திற்கு நீர் இல்லை என வேதனை. லெபனான் மீது தொடர் தாக்குதலில் ஈடுபட்டுள்ள இஸ்ரேல். பெய்ரூட்டில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பினரை குறிவைத்து தாக்குதல். (2006ஆம் ஆண்டுக்கு பிறகு மத்திய பெய்ரூட்டில் தாக்குதல் நடத்திய இஸ்ரேல். இஸ்ரேலின் புதிய தாக்குதலில் 6 பேர் கொல்லப்பட்டதாக தகவல். இஸ்ரேலில் இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்கின்றனர். யாருக்கும் ஆபத்து இருப்பதாக உணரவில்லை என இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதர் தகவல். சென்னை புறநகர் பகுதி நகர்ப்புற வாழ்வியல் மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகளில் போதைப் பொருள் பழக்கம் அதிகரிப்பு என குற்றச்சாட்டு. திமுக அரசு வேடிக்கை பார்ப்பதாக எடப்பாடி பழனிசாமி புகார். இஸ்ரேல் ஈரான் சண்டை காரணமாக இந்திய பங்குச்சந்தைகளில் முதலீட்டாளர்களுக்கு 11 லட்சம் கோடி ரூபாய் வரை இழப்பு நேரிட்டது.
இஸ்ரேல் ஈரான் இடையே கடுமையான சண்டை நடைபெற்று வரும் நிலையில் ஆசிய பங்குச்சந்தைகளில் கடும் வீழ்ச்சி காணப்பட்டது. பாதுகாப்பான முதலீட்டை மக்கள் தேடுவதாலும் ஏற்கனவே முதலீடு செய்த தொகையை பலரும் விற்று வருவதாலும் சரிவு ஏற்படுகிறது. காலையில் 1200 புள்ளிகள் வரை சரிந்த பங்குச்சந்தைகள் பிற்பகலில் மீண்டும் கடுமையாக சரிந்தன. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1800 புள்ளிகளுக்கும் அதிகமாக சரிந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டியிலும் 550க்கும் அதிகமான புள்ளிகள் சரிந்து வர்த்தகம் ஊசலாட்டம் கண்டது. பங்குச்சந்தைகளில் ஏற்பட்ட கடும் வீழ்ச்சி காரணமாக இந்திய முதலீட்டாளர்களுக்கு 11 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டது. ஏசியன் பெயிண்ட்ஸ், L&T, டாடா மோட்டார்ஸ், பஜாஜ் பின்சர்வ், ஆக்சிஸ் வங்கி உள்ளிட்ட நிறுவன பங்குகள் பெரிய சரிவை கண்டன. JSW ஸ்டீல், டாடா ஸ்டீல், சன் பார்மா உள்ளிட்ட நிறுவனங்களின் பங்குகள் ஏற்றம் கண்டன. இஸ்ரேல் ஈரான் இடையிலான மோதல், கச்சா எண்ணெய் விலை உயர்வு, செபியின் விதிகள் கடுமையாக்கப்பட்டது மற்றும் சீனாவின் பொருளாதார மீட்பு அறிவிப்பு குறித்த காரணங்கள் பங்குச்சந்தை சரிவுக்கு முக்கிய காரணிகளாக கூறப்படுகிறது. தமிழிசைக்கு குடிப்பழக்கம் இல்லை என நம்புவதாக திருமாவளவன் கூறியிருந்த நிலையில் அவர் இவ்வளவு தரம் தாழ்ந்து பேசுவார் என்று எதிர்பார்க்கவில்லை என்று தமிழிசை பதிலளித்துள்ளார். அண்ணன் திருமா அவர்கள் இந்த வழியா வந்துட்டு காந்தியை தவிர்த்து விட்டு காமராஜருக்கு சென்றிருக்கிறார். காமராஜருக்கு அஞ்சலி செலுத்தியதில் மிக்க மகிழ்ச்சி. ஆனால் மது ஒழிப்பு மாநாடு நடத்துபவர் ஏன் காந்தியை தவிர்த்தார் என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை குற்ற உணர்வு குறுகுறுக்கிறதோ என்னமோ. நமக்கு இருக்கிற கொள்கையில நம்ம காந்திக்கெல்லாம் மாலை போடக்கூடாது அப்படின்னு நினைச்சாரா என்னன்னு எனக்கு தெரியல. காந்தி மது ஒழிப்புக்கு போராடியவர், அவருக்கு இவர் மரியாதை செய்யல. மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாரு, அவருடைய கொள்கைக்கே அது எதிராக இருக்குமோ அப்படின்னு சொல்றாரு. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, திருமாவளவன் தினந்தோறும் பாட்டில் திறக்கக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்றாங்க. அக்கா தமிழிசை அவர்களே, நீங்கள் குடிக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்காது என்று நான் நம்புகிறேன். உங்களைப் போல்தான் நானும், எனக்கு அந்த பழக்கம் இல்லை. அண்ணன் திருமாவளவன் இந்த அளவிற்கு தரம் தாழ்ந்து போவார் என்று நான் எனது அரசியல் வாழ்க்கையில நான் நினைக்கவே இல்லை. நான் எனது அரசியல் வாழ்க்கையில இதுவரைக்கும் எந்த தனிநபர் தாக்குதலையும் நான் நடத்தியதே கிடையாது. நான் நாகரிகமான அரசியலை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதில் நான் மிக உறுதியாக இருக்கிறேன். நான் அவரை டெய்லி பாட்டில திறக்கிறாருன்னு நான் சொல்லல, அவரே தான் சொன்னாரு. நான் டெய்லி பாட்டில திறக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க பேசுறாருன்னு சொன்னாரு. நான் சொல்லாததை அவர் ஏன் சொல்றாரு? கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே உயிரிழந்தவரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த சென்றபோது ஃப்ரீசர் பெட்டியிலிருந்து மின்சாரம் தாக்கியதில் 12 பேர் பாதிக்கப்பட்டனர். பன்ருட்டி அருகே உள்ள மேல் கவரப்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் லோகநாதன். இவர் உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். இவரது உடலை அவரது இல்லத்தில் ஃப்ரீசர் பெட்டியில் வைத்திருந்தனர். உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்தவர்கள் பெட்டி மீது கை வைத்து அழுதபோது பெட்டியிலிருந்து திடீரென மின்சாரம் பாய்ந்தது. அதில் லோகநாதனின் மனைவி சாந்தி உள்ளிட்ட 12 பேர் மீது மின்சாரம் பாய்ந்து மயக்கமடைந்தனர். இதனையடுத்து அவர்கள் அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். உயிரிழந்தவரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த சென்றபோது நடந்த இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.